பஞ்சபக்ஷி ஜோதிடத்தை அடிப்படையாக சார்ந்தது தான். பஞ்சபக்ஷிங்கிறது ஜோதிடத்தை அடிப்படையாக சார்ந்தது தான். நம்முடைய நேரங்களை, நம்முடைய பட்சிகளை அறிந்து கொள்வது, இந்த நேரம்னு வந்துட்டாவே அதுக்கு பேர் என்ன? காலக்கணிதம் தான். நல்ல நேரம், கெட்ட நேரம், இவற்றையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னாவே அது காலக்கணிதம். காலக்கணிதம் உள்ள போயிட்டீங்கன்னாவே அது வானியல் தான். ஏன்னா வானியலை அடிப்படையா வச்சுதானே காலக்கணிதமே உருவாகுது. காலை மாலை எப்படி சொல்றீங்க? காலை இந்த டைம் நல்ல நேரம், மாலை இந்த டைம் நல்ல நேரம், இது எல்லாமே எங்கிருந்து உருவாகுது? நமக்கு வானியல்ல சூரியன் உதிப்பது முதல் கொண்டுதான் எல்லாமே உருவாகுது. அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? காலக்கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த காலக்கணிதத்தை படிக்கும் போது நமக்கு ஜோதிட அறிவும் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப ஜோதிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 6ஆம் இடம் சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க, ருண ரோக சத்ருஸ்தானம். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் சொல்லுவாங்க, 3ஆம் இடம் வந்து தைரிய விரியஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் பணஸ்தானம், மற்ற விஷயங்கள்லாம் போகுது. ஏன்னா பணஸ்தானத்தை பத்தி சொல்லவே இல்லைன்னு அலட்சி யோசிக்கிறது. சரிங்களா? சோ அதனால அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் ஏன் சொல்றாங்கிறது நமக்கு தெரியணும்ல. யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சாங்க, அதே விஷயத்த நான் எடுத்து அப்ளை பண்றேன் அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். சரியா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சொன்ன விஷயத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு பஞ்சபக்ஷி கலையை இப்ப நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சபக்ஷி கலையில உரோமரிசி ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு, காகபூஜண்டர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு, போகர் அது இன்னொரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுல எது உண்மை, எது உண்மைன்னு எப்படி எடுக்கிறது? இந்த ஒவ்வொரு கலையிலுமே மாற்றம் வருவதற்கு காரணம் இந்த சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை அறிந்தவனை வந்து பகைத்துக் கொள்ளாதே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இது பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு மட்டுமல்ல, காலக்கணிதத்தினுடைய அடிப்படை. சரிங்களா? காலத்தை வந்து அவ்வளவு எளிதா கணிக்க முடியாது. காலத்தை வந்து ரொம்ப எளிமையா கணிக்கவே முடியாது. அப்ப அந்த காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒருவனிடம் சில விஷயங்களை நம்ம பார்த்துதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பஞ்சபக்ஷி அறிந்தவனிடம் பகைத்துக் கொள்ளாதே அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகுது. அப்போ இந்த காலக்கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் கையிலையுமே சரியா கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நூல்களுமே நமக்கு எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு விரிவுரையா தான் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாத்தையுமே காரணம் காட்டு. தமிழர்களுடைய கலை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, சும்மா யார் கேட்டா என்ன கேட்கலன்னு அடிச்சுட வேண்டியது. ஆனா குறைந்தது ஒரு 500 வருடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள் கேட்டா இன்னைக்கு யார் கையிலுமே இருக்காது, யார் கையிலுமே இல்லை. அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை வச்சு 500 வருஷம் பின்னாடி போனா எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாமே தவிர 500 வருஷத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள் யார் கையிலுமே கிடையாது. அப்ப இதெல்லாம் எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கலைய அடிப்படையிலிருந்து படிச்சாதான் அந்த கலையில தப்பு இருக்கா சரி இருக்கான்னு தெரியும். இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும், சும்மா இருக்கிறத கொடுத்தாங்க அதை நான் படிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறது. சரியா? ஒருவேளை அப்படி படிச்சீங்கன்னா அது என்ன பிரச்சனை உண்டாக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சரியான ஒரு தருவாயில பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ நம்ம இங்க வந்து கொஞ்சம் அடிப்படையிலிருந்து பார்க்க. சரிங்களா? அந்த லாஸ்டா சொன்ன அந்த ஜோதிடத்தினுடைய அந்த ஒரு சின்ன ஒரு அடிப்படையை மட்டும் பார்த்துட்டு அது மூலியமா பஞ்சபக்ஷி எப்படி வருது. ஏன்னா பஞ்சபக்ஷிங்கிறது ஜோதிடத்தினுடைய அடிப்படைன்னு சொல்லிட்டு, அப்போ ஜோதிடத்திலிருந்து பிறந்ததான் பஞ்சபக்ஷியை சொல்ல போறதுனா, ஜோதிடத்தினுடைய இன்னொரு பாதி தான் பஞ்சபக்ஷி. நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த மாதிரி குறிக்குவதற்கெல்லாம். சரிங்களா? மேபி புதுசா பாக்குறவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சரிங்களா? பழசா பார்த்தவங்களுக்கே புரியாம இருக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது புரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கேளுங்க, நம்ம சொல்லி தந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம், ஜாதகத்துல 12 கட்டங்கள், பஞ்சபக்ஷியில 10. ஜாதகத்துல 12, பஞ்சபக்ஷியில 10. இந்த 12ம் 10ம் எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு பக்கத்துல இருந்து இப்போ இதுல எத்தனை கட்டங்கள் இருக்கு? இதுல 8 கட்டங்கள் தான் இருக்கு. சரிங்களா? இந்த 8ஐ நம்ம நவகிரகமா எடுத்துக்கலாமா? நவகிரகங்கள் இப்ப 9 இருக்கு. சரியா? இப்ப நான் ஒரு கீழ் திசையில இருந்து பார்க்கிறேன். கீழ் திசையில இருந்து பார்க்கிறேன். சரியா? இதனை நான் கீழ் திசையில இருந்து பார்க்கிறேன். எனக்கு எத்தனையா தெரியும்? பின்பக்கம் இருக்கிறது எப்பொழுதுமே மறைஞ்சது. சரிங்களா? இதனை வட்டமா பாருங்க. இன்னும் சொல்ல போறதுன்னா, நம்மளுடைய அசோக சின்னம் இருக்கு இல்லையா,
அசோக சின்னம் இருக்குல்ல, இந்த அசோக சின்னத்தை எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் எத்தனை தெரியும்? 3 தான் தெரியும். ஆனா இருக்கிறது எத்தனை? இருக்கிறது 4, ஆனால் பார்ப்பது 3 தான். அதே போல்தான் இந்த 12 பிரிச்சாலும் சரி, 8 பிரிச்சாலும் சரி, அல்லது இந்த 9 பிரிச்சாலும் சரி, நம் கண் பார்வைக்கு படுவது இந்த 5 மட்டும்தான் படும். அதே போல்தான் இது 8 பகுதிகள் தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தா என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே 8 தான் பிரிச்சிருக்கிறாங்க. வாழ்க்கை முதல் கொண்டு எல்லா விஷயமே மனிதனுடைய அளவு எறும்பும் தன் கையால் என்சான் தான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்திலும் இருக்கும். அப்ப பிண்டத்தில் இருக்கக்கூடிய அதே விஷயத்தை தான் அண்டத்திலையும் பண்ணியிருப்பாங்க. அப்ப பிண்டமே 8 ஜான்னா அண்டம் எத்தனை? அண்டமும் 8 தான். அதனாலதான் 8 8 16ங்கிறது சோடசக்கலை நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ எந்த ஒரு பக்கமே பார்க்கும் போது நமக்கு 5 தான் தெரியும். சரியா? இது இந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த 5 தெரியும், இந்த 5 தெரியும். இந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த 5 தெரியும், இந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த 5 தெரியும், இந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த 5 தெரியும். இதே போல்தான் நம்ம அசோக சின்னம். எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 3 மட்டும்தான் தெரியும். சோ 8 5ஆன கதை இதுதான். 8 5ஆனது கதை வந்து இதுதான். நம்ம மந்திரங்கள் ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்களாகட்டும், எதுவாகட்டும். சரியா? ஏன்னா நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்திலே நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காது, நமங்கிறது நேம். நம்ம ஆங்கிலத்திலேயோ இல்ல மற்ற எந்த ஒரு மொழியில போனீங்கனாலும் அதற்கு பேர் நாம். நாம்னா நேம். சரியா? நேம்னா பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் நமங்கிற வார்த்தை. சரியா? அப்ப அந்த சிவையே அப்படிங்கிற வார்த்தையில தான் உள்ள சில விஷயங்கள் இருக்கு. சரியா? அதே போல்தான் நமோ அப்படிங்கிற வார்த்தையும் அதுல 2 எழுத்துங்கிறது நாம் தான். சரிங்களா? இப்ப நம்ம கேட்போம் இல்லையா, பவத்தக நாமகிம், பவத்தியாக நாமகிம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல கேட்பாங்க. சரியா? பவத்தியாக அப்படின்னா பெண்ணுடைய பெயர் என்ன, பவத்தக அப்படின்னா ஆணினுடைய பெயர் என்ன. சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது அந்த நாம அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க நமோவாவும் நம அப்படிங்கிறதாவும் மாறுது. சரியா? அப்படி எல்லா இடத்துலயுமே 8 5ஆ மாறிடுச்சு, 4 3ஆ மாறிடுச்சு. அதனாலதான் 3 நம்ம பெரிய ஒரு விஷயமா கருதிட்டு இருக்கோம். அதே போல 5 பெரிய விஷயமா கருதிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் அது 8 தன்மை, இதுல எல்லாமே 5 தன்மை. சரியா? ஆனால் உண்மையில் அது 8 பக்கம். ஏன்னா பின்னாடி இருந்து பார்த்தால்தான் அந்த முழு வட்டத்தையும் தெரியும். நமக்கு ஒரு பக்கம் தானே பார்ப்போம். நம்ம மனிதனுடைய ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடியும், வெளிச்சத்துடைய ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும், பின்பக்கத்தை நம்மளால பார்க்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இதை அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 5 பகுதிகள்ல, சரியா, இப்ப நமக்கு ஒரு 5 பகுதி தான் தெரியும் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த 5 பகுதி தெரியுதுன்னா இந்த 5 பகுதிகள் தெரியும். சரியா? 1 2 3 4 தான் இருக்கு. ஆனால் இங்க வந்து நமக்கு இது 5 விஷயமா தெரியுது. சரியா? இந்த 5 பகுதிகளை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்று பிறப்புக்காகவும் மற்றொன்று இறப்புக்காகவும் எடுத்திருக்காங்க. சரியா? பிறப்பு, மற்றொன்று இறப்பு. இந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயம் தான் உதயம் அப்படிங்கிற விஷயம். இந்த உதயம் அப்படிங்கிறதா பஞ்சபக்ஷியில ஊன்னு சொல்றது. நிறைய பேர் சொல்ற மாதிரி ஊன்னா சாப்பிடுறது அல்ல, ஊன்னா சாப்பிடுறது அல்ல. உதயமாகி ஊன் கொண்டு. சரியா? ஊன் கொண்டுனா உதயமான ஒரு பறவைக்கு நேர் ஆப்போசிட் தான் சாகிறது. சாப்பிட்றதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து சாகிறது அல்ல. சரிங்களா? அப்போ இது வந்து ஊன், இதற்கு பெயர், இறப்புக்கு பெயர் சாவுன்னு கொடுக்குறாங்க. சரியா? ஊன் சாவு. இந்த இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடுவுல வர்றதுனால அவன் மிகப்பெரிய வலிமையை பெறக்கூடிய ஒரு தன்மை. அது வந்து அரசன் கொடுக்குறாங்க. இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடியது நடை, இதற்கு இடையில இருக்கக்கூடியது துயில். சோ ஒன்று பிறந்து நடந்து அரசாண்டு தூங்கி செத்து போகும். சரியா? பிறப்புன்னு தானே சாப்பிடும், ஃபர்ஸ்ட் பிறந்தாதானே சாப்பிட முடியும். சோ பிறந்து நடந்து அரசாண்டு துயில் கொண்டு செத்து போகுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லா உயிர்களுமே இந்த ஒரு அடிப்படை 5 தொழில்களை பண்ணுது. சரியா? இன்னும் சொல்ல போறதுன்னா அதுவும் 8 தொழில்கள் தான். அதுவும் 8 தொழில்கள் தான். இன்னும் கோவில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களும் 8 அவதாரங்களை வச்சிருப்பாங்க. எல்லா கோவிலையும் ஒரு மகாலட்சுமி எடுத்துக்கங்க, சுத்தி அஷ்டலட்சுமின்னு போட்டிருப்பாங்க. தேவி எடுத்துக்கங்க, அஷ்டமா தேவின்னு போட்டிருப்பாங்க. சரியா? காலபைரவர், அஷ்டபைரவர். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கில நின்று தொழில் நடத்துற மாதிரி. சோ 8 தொழில்கள் தான். ஆனா இப்பத்துக்கு நமக்கு 5 தொழில்கள் இருக்கிறதுனால அந்த 5 தொழில்களுடைய அடிப்படையை நம்ம எல்லாமே பார்க்கலாம். சரியா? இப்ப பிறப்பு, இறப்பு, இடையில நடை, துயில், அதற்கு நடுவுல அரசு அப்படிங்கிற ஒரு 5 தொழில்களை வந்து பஞ்சபக்ஷிகள் மேற்கொள்ளுது. பறவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பறவை.
இந்த 5 பறவைகளையும் 5 பூதங்களாக உருவகப்படுத்துறாங்க. ஏன்னா பூச்சி, முல்லை, மருதம் இதில் பாலையெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ அந்த வீடியோ இப்போ தூக்கியிருப்பேன், அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி 5 பறவைகளை வந்து இங்க நிர்ணயம் பண்றாங்க. அது எதற்குன்னு மட்டும் நான் சும்மா பேசிக்கா நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்.